வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சங்கராந்தி வருது இல்லையா? இது சில இடத்துல 3 நாள் பண்டிகையா இருக்கு. கிராமத்துல 4 நாள் கொண்டாடுவா. அதுல ஒரு நாளைக்கு கண்டிப்பா உளுந்து வடை பண்ணுவா. நம்ம போகி அன்னைக்கு உப்பரிப்பு வடை பண்ணுவோம். சங்கராந்தி அன்னைக்கு உளுந்து வடை. உளுந்து வடை பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. மேல லேயர் நல்லா அழகா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கு. பாருங்க பஞ்சு போல இருக்கு. பாருங்க எவ்வளவு மெத்துன்னு இருக்கு. இந்த உளுந்து வடை ஈஸியா மிக்சிலேயே அரைச்சி நல்லா மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் அது நல்லா டேஸ்டாவும் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மிக்சியில அரைக்கிறதுக்கும் கிரைண்டர்ல அரைக்கிறதுக்கும் நமக்கு வடையோட டேஸ்ட்லயோ டெக்ஸ்டர்லயோ எந்த வித்தியாசமும் இருக்காது. கிரைண்டர்ல அரைச்சோம்னா அந்த ஒரு 4 வடை நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா மாவு ஜாஸ்தியா காணும். மிக்சியில அரைச்சோம்னா மாவு கம்மியா காணும். அவ்வளவுதான். இந்த மெத்தட்ல பண்ணோம்னா நம்ம கிரைண்டர்ல பண்ணா எந்த மாதிரி வடை வருமோ அதே மாதிரி வரும். வடை நல்லா கோல்டன் கலர் வர்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வர்றதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். அதனால இந்த வடையோட டேஸ்ட்மே ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான உளுந்து வடை அதே நேரம் ரொம்ப ஈஸியாவும் குவிக்காவும் எப்படி பண்றது பார்க்கலாம். உளுந்து வடை பண்றதுக்கு 1 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் உளுந்து பாருங்க நல்லா ஊறிடுத்து. இப்ப தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம இதை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் இல்ல கிரைண்டர்லயும் அரைக்கலாம். மிக்சியில எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் நான் டீட்டெயிலா காமிச்சிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வடைக்கு அரைச்ச மாவை நான் அந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல எதுவுமே நான் சேர்க்கல. இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதை போல கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். நம்ம கிரேட் பண்ணியும் சேர்க்கலாம். 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், வடை நல்லா கிறிஸ்பியாவும் கோல்டன் கலர்ல வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்ப இந்த மாவை ஒரே டைரக்ஷன்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா ஃபிளஃபியாவும் வரும். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் ஈவனா மிக்ஸ் ஆகும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு அப்படியே பந்து போல வெண்ணெய் மாதிரி ஆயிடும். வடை பண்றதுக்கு இது போல பக்கத்துல ஒரு பவுல்ல தண்ணி வச்சுட்டு கையை தொட்டு இப்படி ஈரம் பண்ணிக்கணும். இப்படி விரல அப்படி குமிச்சுண்டு இப்படி ஓரத்துல இருந்து மாவு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எடுக்கும் போதே மாவு பந்து போல வந்துடும். நடுவுல அந்த கட்டை விரலால இப்படி ஓட்டையை போட்டுட்டு அப்படியே நம்ம எண்ணெயில டிராப் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடா எடுத்து நம்ம வடை பண்ணிக்கலாம். வடை நம்ம எண்ணெயில போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். எண்ணெயில போட்டதுமே மேலே எழும்பி வந்துடணும். எண்ணெய் சூடா இல்லைன்னா வடை கடாயில அடியில போய் உட்காந்துடும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வடையை எண்ணெயில போட்டதும் ஃப்ளேமை மீடியம் பண்ணிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதெல்லாம் இப்ப திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கடலை மாவு சேர்த்தனால அழகா பாருங்க கோல்டன் கலர் ஜம்முன்னு வந்துருக்கு. ரொம்ப வேக விடாம லேசா இந்த பக்கம் மாவு ஈரமா இருக்கு இல்லையா, அப்பவே திருப்பி விட்டுடணும். அப்பதான் வடை நல்லா பொங்கி நல்லா வரும். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டோம் திருப்பாம அப்படின்னா ஒரு பக்கம் பிளாட்டாவும் ஒரு பக்கம் நல்லா அப்படி பொங்கியும் இருக்கும். இப்ப திருப்பி திருப்பி விட்டு இந்த 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்ட இந்த 2 வடையும் நல்லா கோல்டன் கலர் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். வடை பாருங்க நல்லா கலரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. எண்ணெயும் குடிக்காம இருக்கு. இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுத்து. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து வடை பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. மேல லேயர் நல்லா அழகா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கு. பாருங்க நல்லா பஞ்சு போல இருக்கு. பாருங்க எவ்வளவு மெத்துன்னு இருக்கு. உளுந்து வடை பாருங்க கோல்டன் கலர்ல எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. எந்த அளவுக்கு மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்.
சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்கு. அப்படியே பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. நல்லா சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம கொஞ்சம் கடலை மாவு சேர்த்ததுனால அந்த டேஸ்டே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும் போது நம்ம கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படிங்கறதுனால டெக்ஸ்டரும் நல்லா இருக்கு, நல்லா மொறுமொறுப்பும் கிடைச்சிருக்கு. ஒருவேளை அரிசி நம்ம சேர்த்து ஊற வைக்கல அப்படின்னா நம்ம கடைசியா கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட காரம், மிளகோட காரம் ரெண்டும் சேர்ந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. வடையும் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காம ரொம்ப நல்லா வந்திருக்கு. பண்டிகை இல்லாத மற்ற நாட்களை நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம வெங்காயத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட உளுந்து வடை நீங்க ஒரு முறை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே இதே மெத்தட்ல தான் நமக்கு பண்ணணும்னு தோணும், அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். மிக்சியில அரைக்கிறது வந்து நான் இன்னைக்கு காமிக்கல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்சியில அரைக்கிற வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி எப்பப்பெல்லாம் தண்ணி சேர்க்கணும், எந்த அளவு தண்ணி சேர்க்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், நீங்க அதை பாருங்க. மாவு அரைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், எப்படி வந்து வடை பண்ணணும் அப்படிங்கறது நீங்க இந்த வீடியோல அழகா பார்க்கலாம். வரக்கூடிய சங்கராந்திக்கு இந்த உளுந்து வடையை பண்ணி நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப பிரமாதமா அமையும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.